அப்படிங்கிறது என்னன்னா, ஆசனவாய் இல்லைன்னா மலக்குடல்களை சுற்றி இருக்கிற அந்த இரத்த நாளங்கள்லையோ இல்லை திசுக்கள்லையோ வீக்கம் வர்றப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பைல்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து அதிகமாகும். இதில் பைல்ஸ் பிரச்சனை உள்ளவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போது அவங்களுக்கு உடல் பருமன் தான் முக்கிய காரணமாக இருக்குது, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா, உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், உடற்பயிற்சிகள் செய்யணுமா, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுமா, டயட் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து உடல் பருமனை குறைக்கணும். அது இல்லாமல் இப்போ பணிச்சுமை காரணமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறது, கொஞ்சம் நேரம் ஏஞ்சி போய் வேலை பார்க்குறது, கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறம் வந்து சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து வேலை பார்க்குறது, அந்த மாதிரி அந்த பொசிஷனை வந்து மாற்றுறது மூலமாக பைல்ஸ் வந்து நம்ம அதிகமாகாமலும் இல்லை வராமலும் நம்ம நிறைய தடுத்துக்கலாம். அப்புறம் மரபியல் ரீதியாக வர்றதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாகவும் தான் நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ